ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlogல ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போகலாம் வாங்க. ஸ்வீடனில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். இந்த இடத்துக்கு பேர் Thorslunda. இந்த லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம இப்போ இங்கே வந்தாச்சு. இது ரொம்ப பெரிய ஃபார்மாக இருக்குது. இங்கே ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ஹாலோவினுக்கு பம்கின் கூட இங்கே போட்டிருக்காங்க. ஜூலை ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நல்ல ஸ்ட்ராபெரி சீசனாக இருக்கும். இங்கே வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே இவங்க நிற்பாங்க. நம்ம எந்த மாதிரி பேஸ்கெட் வேணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேர்ன்லேயும் நம்பர் போட்டிருக்கோம். இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க நம்ம எந்த மாதிரி பிக் பண்ணணும் அப்படின்னு. இடையில செடியை கிராஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க லைனில் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம அப்படியே ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ரெட்டாக இருக்கிறத நம்ம பறிச்சிக்கலாம். அவங்க முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஃபுல்லாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் பறிக்கவே ஆரம்பித்தோம். நாங்கள் காலையில் நேரத்துலேயே போயிட்டோம். நாங்கள் 10 மணிக்கு ஃபார்மில் இருந்தோம். அப்படியே டைம் ஆக ஆக க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தெரிகிற வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஃபார்மாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வரும்போது ஒரு 100-150 பேர் பக்கமாக இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் அட் அ டைமில் பிக் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபார்ம்லேயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. இங்கே எல்லோரும் பறித்து பேக்கெட்டில் போடுறத விட எல்லோரும் சாப்பிட்றது அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சாப்பிட்றது எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பறித்தாங்க. நாங்களும் ஒரு 2 பேஸ்கெட் ஃபுல்லாக பறித்தோம். நாங்கள் 1 kg பறிச்சிருந்தோம். இங்கே 130 krona, நம்ம ஊர் காசுக்கு 1000 rupees. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன லேக் மாதிரி இருக்குது. அந்த வியூ அழகாக இருந்துச்சு ஃபார்ம்லேருந்து பார்க்கும்போது. இந்த இடத்துல ஒரு கேஃபே ஏரியா இருந்துச்சு. இங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு குட்டி டிராக்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற ராஸ்பெரி ஃபார்முக்கு போனோம். இது இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் சின்ன சின்னதாக பழம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இன்னும் பழுக்கலை. 1-2 தான் அங்கங்கே பழுத்துருக்கு. இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இது அங்கே டேஸ்ட்டுக்கு கொடுக்கல. நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இதுவும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் பறித்தோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே பறிக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 பழத்தை எடுத்து நம்ம மில்க் ஷேக் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. ஒரு 10 ஸ்ட்ராபெரி எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு பெரிய ஸ்கியூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியில் போட்டங்காட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.